விட மாட்டேன்டா டேய், நான் விட மாட்டேன்டா. கிளாரிட்டி மஸ்தியா. ஒன்று உட்காந்துட்டு இருக்குது, இன்னொன்று நின்றுட்டு இருக்குதா? வந்துட்டாரு. பண்றா போடு திருப்பு. ஏய் இவரு தெரியல. ஏய் அது லியோ படத்துல வச்சு பேருடா. அதான் இது சுப்பிரமணி 2.0 போயிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு மரம் மட்டும் கொம்பு இருக்குது. காண்டாமிருகம் வந்துச்சுங்க. ஒன்னே ஒன்று உள்ள தூரமா உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. வெளியே வந்தா பார்க்கலாம், பரவாயில்ல. விட்டுரு. ஓ வேற இல்ல மலைப்பாம்பு தோல் இருக்கு. கீழே இருக்கா மலைப்பாம்பு, மேல இருக்கு பாருங்க. தூங்கிட்டு இருக்குது எல்லாம். ரொம்ப சாப்பிட்டு வந்து முடிச்சிட்டு இருக்குடா. கருப்பா தான் பாத்துருப்பீங்க பாத்தீங்களா? வெள்ளை காக்கா, வெள்ளை கருப்பு ரெண்டு சேர்ந்த மாதிரி இருக்குங்க காக்கா. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஏகே டிராவல் தர்மபுரி. இப்போ நம்ம எங்க இருக்கணும் பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல பன்னர்கட்டா நேஷனல் பார்க்ல தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி நம்ம பஸ்ல சஃபாரி போயிருந்தோம் இல்லையா, அனிமல்ஸ்ல கிட்ட இருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி அந்த வீடியோ நான் போட்டுக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கணும்னு நினைச்சு அப்படின்னா கீழே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூ பத்தி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். என்ன அனிமல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அனிமல்ஸை பார்க்கறதுக்கு நம்ம இந்த மாதிரி பேட்டரி பைக்லையும் நம்ம போகலாம். இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம சார்ஜ் வந்து நான் பே பண்ணுவாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா நம்ம வந்து நடந்து போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அனிமல்ஸும் நம்ம எவ்வளோ நேரம் நிச்சயம் நம்ம பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கலாம். இதில் போனீங்க அப்படின்னா சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவாங்க. ஸோ ஜீப்ரா ஒட்டச்சிவிங்க வரிக்குதிரையா? ரெண்டு தான் வா, 3லாம் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரிக்குதிரை இருக்குங்க. ஜிராஃபிக்கா வரிக்குதிரை நினைக்கிறேன். இது தூரத்தில் இருக்கு. உங்களால் வந்து நடக்க முடியல அப்படின்னா அங்கே பேட்டரி வண்டி இருக்குது. அதை நீங்கள் தனியாக காசு கொடுத்து போகலாம். ஒரு பர்சனுக்கு 100 rupees நினைக்கிறேன். நினைக்கிறேன் நான் நடந்து போகிறது பெஸ்ட்டு நினைக்கிறேன். நடந்து போகிறது எனக்கு பெஸ்ட்டு. நீங்கள் நடந்தே போய் பாருங்கள் ஒரு அனிமலம். அதான் கரெக்டாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டகச்சிவிங்கி. ஃபுல் க்ரௌடுங்க, பயங்கரமான க்ரௌடு. சண்டேன்றதுனால டிக்கெட்டும் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees அதிகமாக தான் இருந்தது. ஜிராஃபி அந்த பார்க்க வந்துட்டுங்க. ஒட்டகச்சிவிங்கி தூரத்தில் இருக்கு. இங்கே இருக்கு கீழே ஒன்று கீழே படுத்துட்டு இருக்குங்க. ரொம்ப தூரமாக இருக்குது. 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று தான் இருக்குது. ஒன்று அந்த சைடு இருந்து இருக்குன்னு தெரியல. ஒன்று உட்காந்துட்டு இருக்கு, ஒன்று நின்றுட்டு இருக்குதா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீல்கைன்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு மானுங்க. அது என்ன மானுன்னு தெரியல. இந்த நீல்கன்னு சொல்லிட்டு இந்த மானு தான் இப்படிதான் இருக்கும். இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அங்கே ஒன்று இருக்குது பாருங்க. ஃபஸ்ட்டு நெருப்பு கோழி, ஜீப்ரா எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அது இல்லாமல் ஒட்டகச்சிவிங்கியும் பார்த்துட்டோம். இங்கே இருக்கா? ஆமாம் ஆமாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா டைகர், பியர் ரெண்டு பார்க்க போகிறோம். டைகர், பியர், ரைட் டு போட்டிங். போட்டிங் இப்படி தான் போனோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு 2 years மேலே ஆகிடுச்சு. அடிக்கிற வேலைக்கு பயங்கரமாக ஒன்றே ஒட்டிகள் நடக்கவே முடியல. எப்படி ஒரு 2 hours ஆகும் நினைக்கிறேன். இந்த ஜூவை நம்ம சுற்றி பார்க்குறது ஒரு 2 hours ஆகும் கரெக்டாக சொல்லணும். சஃபாரி வந்து ஒரு 1 hour தான். ஆனால் அந்தளவுக்கு பெருசாக அது ஒன்றும் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருக்குன்னு நினச்சி வந்தால் பெருசாக அந்தளவுக்கு ஒருத்தர்னு நினைக்கிறேன். எனக்கு கேட்டிங்கன்னா ஜூவே பெஸ்ட்டு. அதுக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட 350 நினைக்கிறேன், 350 ரூபா நினைக்கிறேன். இதுக்கு வந்தீங்கன்னா ஒரு 80 rupees நினைக்கிறேன், அவ்வளோதான். பெங்கால் டைகரா? ஓகே, பெங்கால் டைகர் 2014 வந்திருக்கு. டேட் ஆஃப் பர்த் அது. ஓகே,
Guys, அங்க பாருங்க பயங்கர க்ரௌடா இருக்கு. எப்படி நாங்க போயிட்டு அதுல பார்த்துட்டு எனக்கு வீடியோவை எடுத்துட்டு வர போறோம்னு தெரியும். இந்த அனிமல் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பாருங்க மேல இருக்கு பாருங்க. உள்ள நெட்டி பாக்குது பாருங்க. உள்ள போய் பானைக்குள்ள போய் உட்காந்துக்குது பாரு. 2 இருக்குது. இந்த விலங்க பாக்கிறதுக்கு பயங்கர க்ரௌடு முடியல. இங்க பாருங்க இன்னும் எவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்க தெரியுதுங்களா? ஆசியன் பிளாக் பியர். வாடா வாடா வந்துட்டு வாங்க. வந்துட்டாரு. யாயோ அம்மா அப்பா போட்டா சட்டான சப்பா பண்ணப்பா வாரம் கையில கிழிச்சாரு. நான் இப்படி கைய மாட்டேன். எதுக்கு இப்படி பண்ணுது என்னன்னு ஒண்ணு ஈமுவா ஈமு கோழி. ஏன்னா ஒரு பெரிய 2 கோழி தான் இருக்கு. நீங்க 2 தான் இருக்கு. இது அங்கேயே ஒண்ணு இருக்கு. கொத்து தென்னாய், ஹைனா, கோல்டன் ஜாக்கல், அப்புறம் இந்தியன் கிரே உல்ஃப் இருக்கு. 4மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தூரமா தாங்க இருக்கு. நம்ம கிட்ட இருந்து எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியறதில்ல. வாங்க இங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஓனாயை பார்க்க வந்தா ரொம்ப தூரத்து. நம்ம வந்து பார்த்ததுக்கோசமே கீழே வந்து ஒரு வாக் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸ்டிப்பர்ட் ஐனா இருக்கும். விஜய் சார் கூட நினைச்சேன். அதாவது நம்ம லியோ படத்தை நினைச்சா நம்ம ஐனா வந்து பாருங்க ஒரே ஒரு ஐனா தான் இங்க இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா உள்ள ரொம்ப லென்த்ல வந்து பார்த்தா தூங்கிட்டு இருக்குது. ஒரே ஒருத்தர் தான். அடுத்து அந்த பக்கம் ஏதோ இருக்கு. அந்த சைடு இருக்குமா என்னன்னு தெரியல. போய் பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா. இவன் இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜாக்கல்னு சொல்லிட்டு கேஸ்ல உட்கார்ந்து தெரியுங்களா? வுல்ஃபா? இந்தியன் கிரே வுல்ஃபுங்க. பார்த்தாச்சுங்க ஒரு வழியா. இந்த உல்ஃபை வந்து வெளியவே இருக்குது. அங்க லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா உள்ள இருந்தது. இங்க வந்து வெளியவே இருக்கலாம். போட்டிங் வந்து நம்ம போலாம் தான் பார்த்தோம். அந்த அளவுக்கு எனக்கு ஒருத்தா பெருசா தெரியல. வீடியோ மட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. 2 சீட் இருக்கு 200. 4 சீட் இருக்கு 400. ரோவிங் போட்டுக்கு 50 ரூபா பர்சனுக்கு. போட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. 20 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம ஓட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. அடுத்தது இப்போ நம்ம என்ன பார்க்க போறன்றது அங்கே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கொம்புமான் பிளாக் பக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. இதுதாங்க இப்போ நம்ம பார்க்க போறோம். பார்த்தீங்களா மக்களே எவ்வளோ க்ரௌடுன்னு சொல்லிட்டு சாட்டர்டே சண்டே மட்டும் வந்துடக்கூடாது. வீக் டேஸ் வந்தால் ஓகே ஃப்ரீயாக பார்த்துட்டு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படியே வந்தோம். வந்து பார்த்துட்டு எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. காண்டாம இருக்குது பார்த்துருக்கோம். இப்போ எலிஃபண்ட்லேருந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைன் பார்க்கலாம். இன்னும் லெஃப்ட் பார்க்கல. இன்னும் ஒரு சில நிறைய அனிமல்ஸ் இருக்குது. இந்த மேனகல் லைனில் மட்டும் பார்க்கல. பார்த்துட்டு மறுபடியும் போகலாம் வாங்க. நம்ம பண்ணி எலிஃபண்ட் இருக்குது. அடுத்து பாருங்கள் எலிஃபண்ட்டு குட்டியான நினைக்கிறேன்.
டான்ஸ் ஆடிட்டே வருது. ஹேய் பயங்கரமா விளையாடுறாங்க. ஏய் பாத்தீங்களா அதோட கூட பயங்கரமான ஃபைட் போட்டு இருக்குது. இதுக்கு இடையில ஒரு யானை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அங்க அடிக்க ஏறி குளிச்சுட்டு இருக்குது பாருங்க. ஏய் விட மாட்டேன்டா டேய் விட மாட்டேன்டா. பயங்கரமான ஃபைட்டுங்க. இது பார்க்கறதுக்கு பண்ணாதான் இருக்கு பரவாயில்ல. ஒரு இங்க பாருங்க ஒரு மண்ணில் மேலே போட்டு இருக்குது பாருங்க. இது பண்ணா இருக்குல்ல தலைவர் அவங்க கொடுத்துட்டு வர பாருங்க குளிச்சுட்டு இப்பதான் விளையாடுதுங்க. அவங்க ஒன்று வந்துட்டு இருக்குது குளிச்சுட்டு இப்பதான். ஜூவோட நம்ம கிட்ட பாதி அனிமல்ஸ் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம், புலி, அப்புறம் வந்து என்னது லிப்பர்ட், சிறுத்தை, அப்புறம் பேர்ட்ஸ்லாம் நம்ம பேர்ட்ஸ் அப்புறம் ஸ்னேக்ஸ்லாம் இன்னும் பேலன்ஸ் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீட்டாங்க. இந்தியன் சீட்டா எங்கே இருக்குது அப்படின்னா உத்து பார்த்தோம். இங்கே உட்காந்துக்கிட்டு பாருங்க உள்ள ஒன்றே ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்னே ஒன்று உள்ள தூரமா உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. வெளியே வந்தா பார்க்கலாம் பரவாயில்ல. நம்ம வீராஜவன சிங்கத்தை பத்தினா பார்க்கலாம். 2 சிங்கம் இருக்குது. இங்க ஒன்று உட்காந்து இருக்குது பாருங்க. பெரிய சிங்கம் இங்க ஒன்று இருக்குது. மேல வந்து பாத்தீங்கன்னா ஒன்று படுத்துட்டு இருக்குது பாருங்க. கீழே வந்து பாருங்க. சரி சார் விட்டுரு. ஓ வேற எவ்வளவு பாத்தீங்களா அந்த சிங்கம் கண்டிக்கிற சவுண்டை வந்து கேட்கறதுக்கு எவ்வளவு பேரு ரிப்பேல் ஜோனு. முதல்ல ஸ்னேக்கு, அப்புறம் ஆமை கடவுனா இருக்கு. வாங்க போய் பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் கிரீன் மேக்கோவா. பாருங்க மலைப்பாம்பு. இப்போ நம்ம பாக்குறது மலைப்பாம்போட தோல் எவ்வளவு பெருசு இருக்கு. இல்ல மலைப்பாம்போட தோல் இது கீழே இருக்கா. மலைப்பாம்பு மேல இருக்கு பாருங்க, அங்க இருக்கு. முயலும் இதுவும் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தண்டை இருக்கு. இதோ சாப்பாடுன்னு நினைக்கிறேன் முயலுக்கு, பாம்புக்கு இது.
அது இது வரைக்கும் கருப்பா தான் பார்த்துருப்பீங்க. பாத்தீங்களா, வெள்ளை காக்கா, வெள்ளை கருப்பு ரெண்டு சேர்ந்த மாதிரி இருக்குங்க காக்கா. இல்லையா, நான் கூட மங்கி அனுப்பிச்சேன். வேணாவா? ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ பண்ண, என்ன பார்த்தா எப்படி இருக்குது, இலக்காரமா இருக்குதா? கிட்டத்தட்ட இந்த பனானாகட்டா ஜூ வந்து நம்ம ஜூ, சஃபாரி, பட்டர்ஃப்ளை பார்க்கு, அப்புறம் போட்டிங் இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 hours தாராளமாக ஆகும். எங்களுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4 hours ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் மார்னிங் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock மேலே தான் வந்து லேட்டாக வந்ததுனால ஃபுல்லாக க்ரௌடு சாட்டர்டே சண்டேன்றதுனால ஒரு மார்னிங் ஒரு 9-9:30 வந்திருந்தால் நம்ம சஃபாரி போய் சீக்கிரமாக டிக்கெட் எடுத்து நம்ம முன்னாடியே போயிட்டு வந்துட்டு ஜூ நம்ம சுற்றி பார்த்துட்டு இருக்கலாம். சீக்கிரம் முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு பயங்கரமான ஒரு ஃபுல் டயர்டுங்க, ஒன்றுமே முடியல. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயும் அந்த டிக்கெட் கவுண்டரில் க்ரௌடு அப்படி கம்மியாக குறையவே இல்லை, அப்படியே இருக்குது இன்னும் ஃபுல்லாக. ஏன்னா சண்டேனால நிறைய பேர் பார்க்க வந்துட்டே இருக்காங்க, பார்த்துட்டே இருக்காங்க. அதே வரும்போது நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பாடெல்லாம் நிறைய எடுத்துட்டு வந்துருங்க. உள்ளவும் நல்லா உட்காந்து சாப்பிடலாம். ஆமாம், தண்ணி முக்கியமாக எடுத்துட்டு வந்துருங்க. தண்ணி மெயினாக எடுத்துகிட்டு வாங்க. ஸ்நாக்ஸை கூட நீங்கள் வெளியவே வாங்கிட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா. ஃபுல்லாக கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தான் நிறையா கடைகள்லாம் இருக்குது. எல்லாம் ஒன்றா ப்ரைஸ் மட்டும் தான் வந்து டபுள் ப்ரைஸாக வந்து விற்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி வெளியே வாங்கிட்டு வந்துடுங்க, இல்லை வெளியே போய் சாப்பிட்டுக்கோங்க நீங்கள். அதுதான் பெஸ்ட்டு. இங்கே வாங்குறது எனக்கு வந்து ஒருத்தர் சொல்லுவோம், இல்லை ட்ரிபிள் ப்ரைஸ் விற்கிறாங்க. அவ்வளோதாங்க, வெளியே வந்தாச்சு. நம்மளோட வீடியோவுக்கு சேனலுக்கு சரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பனானாகட்டா ஜூ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.